Hi friends, welcome back. நான் வந்து மெடிசன். ஸோ என்னோட சொக்காயோட பார்த்தாம எல்லா ஷாட்ஸும் இதிலே எடுத்துருவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாம் அப்படி தான் எடுத்தாலும் வேற வழி இல்லை. இன்னைக்கு வாங்கின இந்த பொருள் மொத்தத்தோட ஒர்த்து மட்டும் கிட்டத்தட்ட 25,000 ரூபா. நம்மள போய் வாங்கின தம்பி இன்னைக்கு ஒரு நாள் தான் இந்த பொருளை கொடுப்பாரு. ஸோ அதனால தான் யாரும் தப்பா நினச்சிக்க வேண்டாம். என்னோட சுச்சுவேஷனை கருதி தான் நான் இன்னைக்கு ஒரே நல்ல வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இது லாஸ்ட் வீடியோவாக இருந்தா இந்த மினி பிசியோட தூக்க முடியும். இந்த டிஸ்பிளேவை கனெக்ட் பண்றதுக்கு நம்ம வாங்கினது தான் DP to DP கன்வெர்ட்டர். என்னடா DP to DP அப்படின்னு கேட்குறவங்களுக்கு HDMI to HDMI அப்படின்னா இல்லை VGA to VGA ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதோட அட்வான்ஸ் மாடல் தான் இந்த DP to DP. அனைத்தும் வாங்கியது அமேசானிலிருந்து மட்டுமே. ஸோ பொருளோட மொத்த வரத்து 24,000 23,000 சில்லற சம்திங் வந்துச்சு. நீங்கள் ஒரு 25,000 வச்சுருந்தீங்கன்னா ஒரு வயர்லெஸ் கீபோர்ட், அதுக்கப்புறம் ஒரு மினி பிசி, கூடவே வந்து ஒரு மானிட்டர் எல்லாம் சேர்த்து இந்த கேபிளோட வாங்கும்போது உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் செட்டப் கரெக்டாக சரியாக இருக்கும். டிபின்னா ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு சிம்பு மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். சிம்மோட அந்த எட்ஜ் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும். ஸோ இந்த மினி பிசியையும் அந்த ஒரு டிஸ்பிளேவையும் கனெக்ட் செய்வதற்கு இங்கே ஒரு போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை இங்கே கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் மாற்றி கனெக்ட் பண்ணியிருந்தா என்னத்துக்கு தம்பி என்னை கொண்டிருப்பாப்புல. ஸோ பேலன்ஸ் இருக்கிறத எடுத்துகிட்டு போய் மானிட்டரில் கனெக்ட் பண்ணிட்டா ஸோ சீம்லெஸ்ஸாக உங்களால் இந்த மினி பிசியோட பர்ஃபார்மன்ஸை மானிட்டரில் பார்த்த முடியும். ஸோ இதுதான் இந்த ப்ராடக்ட். ஸோ கேபிளோட லென்த்து தான் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, பட் ஆனால் 8K ரெசல்யூஷன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கேபிளோட லென்த்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.6 மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். அரௌண்ட் இருக்கலாம், ஏன்னா இருக்குப்பா. ஹைட்டே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நெப்பாப்னா ஏய் என் கால் கீழே பாதங்கிட்ட வரைக்கும் டச் ஆகும் போல இருக்குது. இருங்க லைட்டாக கால் பாதத்தில் பிடிச்சிட்டு தம்பி தப்பாக நினச்சிக்காதீங்க, எல்லா வீடியோக்காக தான். ஸோ என்னோட கால் பாதத்தோட விரலுக்கிட்ட பிடிச்சிருக்கேன். இப்போ என் வாய்கிட்ட இருக்கு. ஸோ அப்போ குத்து மதிப்பாக யோசிச்சு பாருங்க, கேபிள் நல்லா லென்த்தாக தான் இருக்கு. ஃப்ரேம்குள்ளரே பார்த்தல, இப்போ தான் பார்ப்பது நான் வெளியே போயிட்டே. சரி, ஓகே. இந்த DP to DPயை நீங்கள் வாங்கணும்னு நினச்சா இந்த கேபிள் தான் வாங்கணும்னு ஒன்றும் இல்லை. இது 730 ரூபா வருது. அப்படி என்னடா இருக்குது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இது பிரைடலில் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதாவது இந்த வலையாக இருக்கு இல்லையா, இந்த வலை இது முடிஞ்ச வரைக்கும் கேபிளோட டேமேஜிங் டைமை வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணும். ஸோ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய டிஸ்பிளே DP சப்போர்ட் பண்ணுச்சுன்னா இந்த மாதிரி கேபிள்ஸை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நானே இதை வாங்கியிருக்கலாம். நான் என்ன பண்ணிட்டேன், உங்களுக்கு வீடியோ போடுறதுக்காக நான் வேறு ஒரு ப்ராடக்டை வாங்கியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் DP to DP எதுக்காக வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வாங்கினது HDMI to DP கன்வெர்ட்டர். என்ன பண்ணுறது, ஒருத்தருக்கு ஒரு சுச்சுவேஷனில் ஒரு பொருளாக அமையும். இதிலே உங்களுக்கு 300 ரூபாய்தும் இருக்குது, 400 ரூபாய்தும் இருக்குது, ஸோ 1000 சில்லறைதும் இருக்குது, 730 ரூபாய்தும் இருக்குது. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். இதுதான் வாங்குங்க, நான் உங்களை கம்பேர் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் எது வேணாலும் வாங்கலாம், ஏன்னா நீங்கள் தான் கன்சியூமர். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வாங்கி செக் பண்ணி பாருங்கள். ஆனால் இதை வாங்கி யூஸ் பண்ணோம்னா உங்ககிட்ட இருக்கக்கூடியது இந்த மாதிரி மினி பிசியாக இருக்கணும். அப்படி இல்லைனா இந்த மாதிரி DP கனெக்டர் இருக்கக்கூடிய USB பிசியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கு. பட் ஆனால் கை வேறு ஆடுதே, வச்சுருவோம். பொருள் அடுத்து கீழே உடஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். 14,000 ரூபா நம்ம தம்பி நம்மள. ஸோ இது அவ்வளோதான். இதோட பெரிய லென்த்தாக எதுவும் டெவலப்மெண்ட் பண்ணி போடுறதுக்கெல்லாம் இல்லை. ஸோ இந்த வீடியோஸ்லாம் யாருமே போட்டுருக்க மாட்டாங்க. அதனால் உங்களுக்காக எஃபெக்ட் எடுத்து போடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம், அதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன கர்மாந்திரம் சோஷியல் மீடியாலாம் இருக்கோ எல்லாத்தையும் போய் நம்ம ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இங்கே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தனாலும் நம்மளோட வீடியோ அங்கே வந்துடும். ஸோ அதை வச்சாவது நீங்கள் இங்கே வந்து பார்த்துருவீங்க. அது போக இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்டை நீங்கள் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை செக் பண்ணுங்கள். வீடியோ போட்டதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வரலனாலும் போய் வர வீடியோவை செக் பண்ணுங்க. அப்போதான் நான் போட்ட வீடியோ வந்திருக்கு அப்படின்றதே உங்களுக்கே காட்டுது யூடியூப். இது எனக்கே சொல்லிட்டாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். எனக்கு தெரிஞ்சு ஒரு லாங் வீடியோ எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி ஒரு 25,000க்கு ஒரு பிசி பில் பண்ணால
ஆல்ரெடி இருக்கிற பிசிஸோட பார்ட்ஸ், டிஸ்பிளே, மினி பிசி, அதுக்கப்புறம் வயர்லெஸ் கீபோர்ட் மவுஸ் நான் யூஸ் பண்ணல. ஸோ அதனால் அதை பற்றி நான் பெருசாக சொல்லக்கூடாது. இது மூணுத்தையும் ஆன் பண்ணி காட்டின ஃபுட்டேஜஸ்க்கான வீடியோஸ் உங்களுக்கு அப்கமிங்கில் வரும். ஸோ காலையிலேருந்து இது எத்தனாவது வீடியோனே எனக்கே தெரியல. ஒரே நாளில் பயங்கரமாக வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நானும் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்க உங்களை வந்து விடைபொழுது உங்கள் தமிழ் எடிசன். பாய்.